இந்த ஆவின் அவிட்டம் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சிறப்பான ஒரு வெற்றிகளும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார், கூடிய புதன் பகவான் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். முக்கிய பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து வருங்காலத்தில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்கள், அரசு ஊழியராக இருப்பவர்கள், இந்த பொது பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பட்டாபிஷேகத்திற்கு தேதி குறிச்சாச்சு. துணை முதலமைச்சராகும் உதயநிதி. ஜோதிடர் சொல்லும் ரகசியம். முதல்வர் ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் அமெரிக்கா செல்ல உள்ளதாக நீண்ட நாட்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர் அமெரிக்கா சென்றால் அரசு நிர்வாகத்தை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்ற கேள்விகள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து தன் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கி அனைத்து பொறுப்புகளையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அமெரிக்கா செல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாயின. அத்துடன் அண்மை காலமாக உதயநிதி ஸ்டாலினுக்காக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பு போலீசார் மற்றும் கார்களின் எண்ணிக்கை என எல்லாமும் அதிகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் இது இன்னும் வதந்தியாகவே இருந்து வருகிறது. அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க கோரிக்கை வலுத்து வருகிறதே என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், வலுத்து வருகிறது, பழுக்கவில்லை என்று சூசகமாக கூறியிருந்தார். இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகி உள்ளது. அண்மையில் நடந்த ஒரு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வகிக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் திறன் வளர்ச்சி திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றவர் துணை முதல்வர் என்று கூறினார். பின்னர் சட்டென்று வரும் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதியை துணை முதல்வர் என்று கூற வேண்டும் என தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. அது என்ன ஆகஸ்ட் 19ஆம் தேதி? அப்படி என்ன சிறப்பு அந்த நாளில் என்பது குறித்து விவரிக்கிறார் ஜோதிடர் முகுந்தன் முரளி. இந்த வருடத்தில் வரக்கூடிய ஆவின அவிட்டம் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான நாள். ஏனென்றால் இது பௌர்ணமி நாளில் வரக்கூடிய நிகழ்வு. இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவின அவிட்டம் அப்படின்ற நாட்களில் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து தன்னுடைய சிறப்பு பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா குருனுடைய சிறப்பு பார்வையாக 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறார். அப்போ இந்த ஆவின் அவிட்டம் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சிறப்பான ஒரு வெற்றிகளும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. இதில் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார், கூடிய புதன் பகவான் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு குருவினுடைய பார்வை பெற்றாலே அந்த நாள் ரொம்ப யோகமான நாள். அதுவும் இந்த வருடத்தில் வரக்கூடியது முக்கிய பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து வருங்காலத்தில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நாளில் அரசியல் இருப்பவர்கள், அரசு ஊழியராக இருப்பவர்கள், இந்த பொது பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எதிர்காலம் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஆவினம் அவிட்டம் வரக்கூடிய நாட்களில் வந்து பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு யாரெல்லாம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்து கொள்கிறார்களோ, அவங்க என்ன வரம் கேட்கிறார்களோ அந்த நாளில் மிகப்பெரிய ஒரு வரமாக அவங்களுக்கெல்லாம் கிடைக்கப் போயிருக்கிறது. அதனால தான் இந்த வருடத்தில் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வருடங்களாக இந்த வருடத்தில் ஆவின் அவிட்டம் அமைய போயிருக்கிறது. குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைவதற்கு அந்த நாளில் கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ வந்து தீபமேற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சிகளும் அந்த நாளில் உருவாக்கி கொடுக்கப்பட இருக்கின்றது. இன்னொரு ஸ்பெஷல் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த ஆவின் அவிட்ட அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூணூல் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூணூல் பண்டிகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தில் சார்ந்தவர்கள் மட்டும்தான் அது பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் இந்த வருடத்தில் வரக்கூடிய ஆவின் அவிட்டக்கூடிய வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா மக்களுமே இது ஒரு சிறப்பான நாளாக கருத்தில் கொண்டு இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்பவர்கள், சிவன் வழிபாடு செய்வர்கள், அம்பாள் வழிபாடு செய்வர்கள், குலதெய்வ வழிபாடு செய்வர்கள், குறிப்பாக அரசாங்கத்தில் ஊழியராக இருக்கக்கூடியவர்கள், புதிய பொறுப்பு ஏற்றுக்கொள்வர்கள் அனைவருக்குமே இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும்
முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருடங்களாக இந்த வருடத்தில் உங்களுக்கு அமையப் போய் இருக்கிறது. அதனால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, அந்த நாளில் புது ஆடை அணிவித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் பழைய ஆடையை அன்னைக்கு அணிவிக்க வேண்டாம். புது ஆடை அணிவித்து கொண்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வறுமைகள் இருந்தாலும் சரி, நிறைய தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதில் எல்லாமே விலகி அந்த நாளில் அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் அந்த காரியங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். அறிவுபூர்வமான ஒரு உண்மைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்களில் குருவினுடைய பார்வை அழகான முறையில் தன்னுடைய 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறது ரொம்ப விசேஷம். அந்த அவிட்ட நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் குருவோடு இருக்கிறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு சேர்ந்து இந்த வருடத்தில் அமைய இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடங்களாக அமைய போயிருக்கிறது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாதகமான ஒரு அமைப்பாட்டில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நாளைக்கு பௌர்ணமி நாள் மட்டுமல்ல, ரொம்ப ஒரு விசேஷமான குருவினுடைய பார்வையும் கிடைக்கின்ற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பார்வையும் 7ஆம் பார்வையாக அந்த அன்னைக்கு செய்ய இருக்கின்றது. அப்போ இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த நாளில் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த வருடங்களாகவும் சிறந்த நாட்களாகவும் உங்களுக்கு அமைவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன்.